இன்றைய நாள் இனிய நாள். நம்முடைய பள்ளியில் வந்து ஒரு முக்கியமான ஒரு நாள். டாக்டர் மூ அவர்கள் தன்னுடைய ஆசானாக தன்னுடைய குருவாக எடுத்துக்கொண்ட அவருடைய திருவிக்கா பெயரில் 70 ஆண்டுகளுக்கு முன்பால் தமிழ் சார்ந்தவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பள்ளி யார் பேரை வச்சு வேணாலும் ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனால் மூவாவுடைய தொலைநோக்கி பார்வை சரித்திரத்திலே திருவிக்கா இடம்பெற வேண்டும், அவருடைய பெயரிலே ஒரு பள்ளி இயங்க வேண்டும். அவர் ஆற்றிய செயல்பாடுகள், அவர் பேசிய பேச்சுக்கள், அவர் கூறிய கருத்துக்கள், அவருடைய கொள்கைகள் அவருக்கு பின்பும் இன்று வரை 142 ஆண்டு அவருடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். தமிழக அரசு கொண்டாடுகிறது. நம் பள்ளியிலே இந்த விழா மிக நேர்த்தியாக நாம் ஒவ்வொரு ஆண்டும் நடத்துகிறோம். அதுக்கு பெருமைக்குரியவர்கள் இந்த திருவிக்கா பேச்சு பயிலகத்தினுடைய உறுப்பினர்கள், நிறுவனர், தலைவர். ஒவ்வொரு ஆண்டும் அந்த அமைப்பினர் நம் பள்ளிக்கு வந்து இந்த விழாவை வந்து ரொம்ப நேர்த்தியாக பல்வேறு பணிகளுக்கு மத்தியிலும் அவர்கள் அனைவரும் ஒரு குடும்பமாக வந்திருந்து இந்த விழாவை நடத்துகிறார்கள். அதிலேயும் குறிப்பாக நம்முடைய சிறப்பு விருந்தினர் திரு தாமோதரன் ஐயா அவருடைய மகனுடைய திருமணம் வியாழக்கிழமை இருக்குது. இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை, புதன், இடையில ஒரு நாள் தான் இருக்குது. இருந்தாலும் தமிழ் மீது உள்ள பற்றின் காரணமாக, திருவிக்காவின் மீது உள்ள அன்பின் காரணமாக தன்னுடைய பணிகளை ஒதுக்கி வைத்துவிட்டு இன்று நம் மத்தியிலே வருகை தந்திருக்கிறார். உண்மையாலுமே அவரை வரவேற்பதில் நாம் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த விழாவில் இன்னொரு சிறப்பு, எப்பவுமே திருவிக்கா பற்றி பேச்சு போட்டு வைப்போம், பரிசளிப்போம், அதுதான் நிகழ்வாக இருக்கும். ஆனால் இதில் கூடுதல் சிறப்பு, சென்ற ஆண்டு நம் பள்ளி ஆண்டு விழாவுக்கு முன்பாக இந்த திருவள்ளுவருடைய சிலையை நாம் நிறுவனம். அந்த நிறுவனத்துக்கு அதை நிறுவனவங்க அவங்க தான், திருவிக்கா பேச்சு பயிலகத்துடைய உறுப்பினர்கள் தான். நம்ம வச்சதுக்கப்புறம் இப்போ பல ஸ்கூலில் இதை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முதல் நம்ம தான் பள்ளியில் திருவிக்கா சிலைன்னு ஒன்று வச்சது நம்ம தான் வச்சோம். இப்போ அதை பார்த்து வருபவர்கள்லாம் தங்களுடைய பள்ளியில் அந்த திருவிக்கா சிலையை வச்சு இப்போ திருக்குறள் போட்டி சென்னை முழுவதும் ரொம்ப அருமையாக நடந்து கொண்டிருக்கிறது. அது பாரு, இங்கே வச்ச ஒரு சின்ன பொறி அது ஒரு காட்டுத்தீ போல தமிழகம் எங்கும் பரவி இருக்கிறது. அப்போ அந்த நிகழ்வில் வந்த அந்த சிலை நிறுவ காரணமாக இருந்த ஐஆர்எஸ் அவர்கள் திரு பாலமுருகன் அவர்கள் அந்த கூட்டத்தில் ஒரு அறிவிப்பு கொடுத்தார். வரக்கூடிய பொதுத் தேர்வில் 100 மதிப்பெண் வாங்கக்கூடிய மாணவர்கள் அவர்களுக்கு நான் வந்து அடுத்த ஆண்டு திருவிக்கா பிறந்த நாளில் நான் அவருக்கு சிறப்பு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணார். ஒரு மாணவன் 100 வாங்கியிருந்தேன், கம்ப்யூட்டர் சயின்ஸில் மட்டும், வேறு யாருமே 100 வாங்கலாம். அப்போ அவர்கிட்ட பேசினேன், சார் ஒரே பையன் தான் வாங்கியிருக்காங்கன்னா சார். அவர் உடனே என்ன சொல்லிட்டாரு, 98 99 வாங்கியிருந்தாலும் அது 100க்கு சமம் தான், அதனால் அந்த மாணவர்களையும் சிறப்பிக்கிறோன்னு சொல்லி இன்று இந்த விழாவில் வந்து அந்த நல்ல மதிப்பெண் பெற்ற அந்த மாணவர்களை பாராட்டுவதற்காக அவர் வந்து கொண்டிருக்கிறார். அதனால் இந்த தடவை என்ன பண்ணால், சாரே நினைச்சிருப்பார், என்னடா திருவிக்கா பிறந்த நாளைக்கு இன்விடேஷனே போட மாட்டாங்களே, வாய் வழி அழைப்பு, தொலைபேசி அழைப்பு, வாட்ஸ்அப் அழைப்பு தான் இதுவரை நடந்திருக்கிறது. முதல் முறையாக ஒரு இன்விடேஷன் போட்டோம். அவர் எழில் சாரை கூப்பிட்டு சொன்னேன், ஏன்னா இந்த மாணவர்களை பாராட்டக்கூடிய இந்த செயல் இந்த ஆண்டு மட்டும் நடைபெற போகிறதில்ல, இது ஒவ்வொரு ஆண்டும் இந்த திருவிக்காவுடைய பிறந்த நாளில் அது நடைபெறும். அப்போ அந்த மாணவர்களை ஊக்குவிக்கக்கூடிய அந்த அவரை பாராட்ட வேண்டும். இது ஒரு அரசு விழாவாக அரசு நடத்துகிற மாதிரி நம்ம திருவிக்கா பள்ளியிலையும் இது வந்து ஒரு முறையான ஒரு விழாவாக நடத்த வேண்டும். நான் ரொம்ப வருத்தப்பட்டேன், ஏன் இத்தனை வருஷமாக நம்ம போடலன்னு. அப்புறம் இன்விடேஷன் போட்டு சார் காமிச்சோன்னு அவரை பார்த்துட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக ஒரு பெரிய கவிதையே போட்டிருந்தார். இதில் இன்னொரு இந்த இன்விடேஷன் வந்தோன்னா சார் எனக்கு இன்னொரு ஒரு மனசில் வந்து ஒரு தாக்கம் வந்தது. என்னென்னா, 2004 இந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்தேன். இப்போ 2025 ஓய்வு பெற போகிறேன். கிட்டத்தட்ட 38 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றி, தலைமை ஆசிரியராக பணியிட்டு வர வெள்ளிக்கிழமை அன்று ஓய்வு பெற போகிறேன். பல்வேறு விழாக்கள் நடத்தியிருக்கேன். விழா எல்லாருமே சொல்லுவாங்க, விழா நாயகன், அது எல்லா டிபார்ட்மெண்ட்டாக சொல்லுவாங்க, மாதம் விழா இருக்கவங்க பள்ளிக்கூடத்தில். ஏன்னா மாணவர்களுக்கு வெறும் படிப்பு மட்டும் இருக்கக்கூடாது, இது மாதிரி பல்வேறு
கருத்துக்கள் அவங்க சொல்லணும், பல போட்டிகள் நடத்தணும். எப்போ பாரு படி புக்கு பள்ளிக்கூடத்துக்கு போனால் வெறும் பாடம் நடத்துவாங்க, அப்படியே வீட்டுக்கு தொட்டவங்க கூட. எவ்வளோ விழா இருக்கோ அவ்வளோ விழா நடத்திடணும். அதுக்கு உண்மையாலுமே இதுக்கு பாராட்டுன்னா என்னோட இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள், அலுவலர் பெருமக்கள் தான். இதுக்காக எவ்வளோ ஒரு விழா நடத்தணும்னா அவ்வளோ கஷ்டம். ஆனாலும் சலிக்காமல் எவ்வளோ அடித்தாலும் தாங்குவான்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி தலைமை ஆசிரியர் சொல்லிட்டா போதும், அது ஒரு சின்ன விழான்னு தான் சொல்லுவேன். பார்த்தா அது பிரம்மாண்டம் விழாவாக ஆக்கிய என் அன்பு இருபால் ஆசிரியர் பெருமங்களுக்கும் அலுவலர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிக்கிறேன். இதை எல்லாருமே கேட்பாங்க, இவ்வளோ நடத்துனீங்களா எப்படி சார் அப்படின்னு. ஆக மாணவர்களுக்கு ஒரு நல்லது நடைபெறுகிறது, இந்த விழாவின் மூலமாக மாணவர்கள் பயன்பெறுகிறார்கள் என்ற அந்த உயரிய கருத்தை தாங்கி இந்த பணிகளை செய்த நம்முடைய ஆசிரியருக்கு மீண்டும் ஒரு முறை நீ கை தட்டலாமா? ஆமாம், இந்த விழாக்கள்லாம் தொடரணும். ஓய்வுக்கு பிறகும் இதுவரை நடைபெற்ற எல்லாமே ஒன்றும் குறையில்லாமல் நடக்கணும் ஆசை. அடுத்து இந்த இன்விடேஷனை பார்க்கும்போது எனக்கு மனசில் ஒரு கவலைன்னு சொல்கிறதில்ல, சந்தோஷம் சொல்கிறதா, அது என்னன்னு எனக்கு புரியல. ஏன்னா தலைமை ஆசிரியர் ஜான் அப்படின்னு நான் போடுற கடைசி இன்விடேஷன் இதுதான். அதுவும் பார்த்தீங்கன்னா திருவிக்காவுடைய பிறந்தநாளை கொண்டாடிட்டு ஓய்வுபடக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை இந்த பள்ளி வழங்கி இருக்கிறது. திருவிக்காவே வாழ்த்துறா எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு தான் நீங்கள் நான் வந்தேன். அந்த இன்விடேஷனை பார்த்தோன்னா அப்படியே ஒரு நிமிஷம் கண்டு கலங்குச்சு. நம்ம இந்த பள்ளியில் சேர்ந்தோம், எவ்வளோ விழாக்கள் எடுத்தாலும் இந்த விழா நெஞ்சை விட்டு நீங்காத ஒரு விழா. அவருக்கு ஒரு சிறப்பான ஒரு விழாவை எடுத்து விட்டு ஓய்வுபடக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல இறைவன் வழங்கியிருக்கிறார். இந்த நிர்வாகம் அந்த வாய்ப்பை வழங்கியிருக்கிறது. இந்த பெரியோர்கள் இந்த விழாவுக்கு வந்திருக்கிறார்கள். மிக சிறப்பாக நடத்தக்கூடிய நம்முடைய ஆசிரியர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்து நிகழ்ச்சியை தொடர்கிறோம். தமிழ் தென்றல் என்றும் தமிழ்நாட்டு காந்தி என்றும் அனைவராலும் அழைக்கப்படும் திருவிக்கா அவர்களின் 142வது பிறந்தநாள் விழாவை நாம் இப்பொழுது கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று இந்நிகழ்ச்சியை சிறப்பாக செய்து கொடுக்க நம் பள்ளிக்கு வருகை தர இருந்த நம் ஆட்சி மன்ற குழு தலைவர் பேராசிரியர் டாக்டர் திரு வேதகிரி சண்முகசுந்தரம் ஐயா அவர்களை வருக என வரவேற்கிறோம். அடுத்து உங்களுக்கு வாழ்த்துரை வழங்க வந்துள்ள திருவிக்கா பயிலரங்க நிறுவனர் மற்றும் நெறியாளர் டாக்டர் திருக்குறள் பா தாமோதரன் ஐயா அவர்களை வருக என வரவேற்கிறோம். அடுத்து அரசு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற நம் பள்ளி மாணவர்களுக்கு பரிசு வழங்கி மற்றும் சிறப்புரை ஆற்ற வந்துள்ள சர்வதேச தடகள வீரர் திரு சி பாலமுருகன் ஐஆர்எஸ் அவர்களை வருக என வரவேற்கிறோம். அடுத்து நம் பள்ளி செயலர் டாக்டர் திருவதனன் ஐயா அவர்களையும் வருக என வரவேற்கிறோம். அடுத்து இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல் என்ற 517வது குறளை பின்பற்றி நம் பள்ளியில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் மிக சிறப்பாக நடத்தி முடிக்கும் நம் பள்ளி தலைமை ஆசிரியர் திரு கே ஜான் ஐயா அவர்களையும் வருக என வரவேற்கிறோம். மேலும் துணை தலைமை ஆசிரியர்கள் மற்றுமுள்ள இருபால் ஆசிரியர்கள், அலுவலக நண்பர்கள் மற்றும் நம் மாணவ கண்மணிகள் அனைவரையும் வருக என வரவேற்கிறோம். நன்றி. அடுத்து நிர்வாக அலுவலர் கிருஷ்ணமூர்த்தி சார் ஐயா அவர்களையும் அலுமினி அசோசியேஷன் வடிவேலு சார் அவர்களையும் வருக என வரவேற்கிறோம்.
அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலா. நம்முடைய திருவிக்கா பள்ளிக்கூடத்திலே தமிழ் தென்றல் தமிழ் பெரியார் திருவிக்கா அவர்களின் 142வது பிறந்த நாளை வருடந்தோறும் சீர்மைபட நலப்பட பொருள்பட நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டு திருவாரூர் வி. கல்யாண சுந்தரனார் அவர்களின் பிறந்த நாள். ஐயா தலைமை பேராசிரியர் டாக்டர் வேதகிரி சண்முக சுந்தரனார் மற்றும் நம்மிடையே செயலாளராக இந்த நிர்வாகத்தின் ஐயா திருவதனன் ஐயா அவர்கள், கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் இருக்கிறார்கள். நம்ம மாணவர்களுடைய முன்னாள் மாணவர்களுடைய செயலாளர் வடிவேல் ஐயா இருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு நிகழ்ச்சியை நடத்துறதுன்றது அது ஒரு நிலைங்க. ஆனால் அது அர்ப்பணிப்புடன் தவமாக நடத்துகிறாரே பள்ளி தலைமை ஆசிரியர் ஜான் ஐயா அவர்கள். அதுதான் மிகச்சிறந்த. அவர் ஒரு வார்த்தை சொன்னார். நான் பல விழாக்கள் நடத்தி இருக்கிறேன். இது என்னுடைய இந்த பள்ளிக்கூடத்தில் என்னுடைய நிறைவு விழாவாக இதை பார்க்கும் பொழுது எனக்கு மகிழ்ச்சி கொள்வதா அல்லது மாற்றான எண்ணம் கொள்வதா என்று தெரியவில்லை. என் கண் சற்றே கலங்கியது என்று தன்னுடைய உள்ளத்தை அவர் எடுத்து இயம்பிய விதம் நமக்கெல்லாம் ஒரு சற்று நேரத்திலே ஒரு சின்ன கலக்கத்தை தந்தது. ஏன்னா ஜான் சாரை நான் ஏதோ அவர் எதிரில் வச்சு எல்லாம் பாராட்டலை. எங்கள் திருவிக்கா அரங்க மக்கள் அத்தனை பேருக்குமே தெரியும் ஜான் சாருடைய அந்த அர்ப்பணிப்பு எப்படிப்பட்டது அப்படின்னு. எல்லா ஆசிரியர் மக்களுக்கும் தெரியும், மாணவர்களுக்கும் தெரியும். இருந்தாலும் நாங்கள் குறிப்பாக அவருடைய பணி, அவருடைய அணுகுமுறை, மக்களை கையாளும் அவருடைய ஆற்றல், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நாடொரும் நாடி முறை செய்யா மன்னவன் நாடொரும் நாடுகளும் என்ற ஒரு திருக்குறள் 553. ஒரு நாட்டை நிர்வகிப்பதற்காக சொல்லப்படவில்லை, எதை நிர்வகிக்கக்கூடிய தலைவர்கள் அன்று என்னென்ன நடக்குது என்பதை தன் கருத்தில் கொண்டால் அந்த இடம் நலம் பெறும். அந்த வகையிலே எல்லாவற்றையும் கூர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு வித்தகராக, விவேகியாக நம்முடைய இருப்பவர் தான் ஜான் ஐயா அவர்கள். அவரோட ஆசைலாம் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவனும் மிகச்சிறந்த மாணவனாக உருப்பெற வேண்டும். அவர் சொன்னார் பாருங்க, படிப்பு மட்டும் இல்லை, படிப்பு மட்டும் ஒரு பெரிய விஷயம் இல்லை. மனப்பாடம் பண்ற சக்தி நிறைய பேருக்கு இருக்கும், சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு இருக்காது. மதிப்பெண்களால் மட்டும் ஒருவனுடைய வாழ்க்கை கூடுதல் அடைவதில்லை. அதற்கும் மேலாக சில விஷயங்கள் இருக்கின்றன. அதுதான் திருவிக்காவும் உலகத்தில் சொன்னார். ஒழுக்க விதிகள் என்று அவர் அதற்கு பெயரிடுவார். அப்போ அந்த வகையிலே என்னுடைய மாணவர்கள் ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட், எல்லாம் இது ஹாலிஸ்டிக் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார். அந்த வகையிலே ஒரு முழுமை மாணவனாக உருப்பட வேண்டும். நீங்க உட்கார்ந்துருக்கீங்க, ஏதோ இங்க உட்கார வச்சு உங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு விழா நடத்துறதுன்னு இல்லை. இந்த விழாவினுடைய தாற்பயம் என்ன, சித்தாந்தம் என்ன, ஏன் இது போன்ற கொண்டாட்டங்கள் கொண்டாடப்படுகின்றன சிந்திக்கணும். நீங்க சார் எனக்கு சின்ன வயசு தானே, சிந்திக்கிறதுக்கு வயசு இல்லை, அந்த எண்ணம் தான் முக்கியம். நிறைய பேர் சிந்திக்கிறதே இல்லை, அதனால தான் சீரழிஞ்சு போனான். சிந்திச்சவன் எவனும் சீரழிஞ்சதா வரலாறு இல்லை. பெர்னாட் ஷா முதல் கொண்டு அப்படி தாட் ப்ராசஸ் உடையவர் தான் நம்ம டாக்டர் மூவா. அவருடைய சிந்தனையில் தோன்றியது தான் திருவிக்கா பள்ளிக்கூடம். இன்னைக்கு டாக்டர் மூவா, பெருந்தகை டாக்டர் மூவாவை நம்ம நினைக்கிறோம்னா அவருடைய அந்த தமிழ் பற்று மட்டுமல்ல, தமிழர் மீது கொண்ட பற்று மட்டுமல்ல, அவருடைய ஒட்டுமொத்த மனிதநேய பற்று தான் இந்த திருவிக்கா பள்ளிக்கூடம். தன்னுடைய குருவுக்காக அவர் தொடங்கிய இந்த பள்ளிக்கூடம் இன்னைக்கு இந்த பள்ளிக்கூடத்திலே ஒரு சிறந்த பள்ளிக்கூடமாக உருவெறுகிறது என்றால் அதற்கு அடிப்படையாக எல்லா இருபால் ஆசிரியரையும் அரவணைத்து அவரிடம் ஒரு அணுக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு மாணவர்களையும் போற்றி இந்த பள்ளிக்கூடத்தை மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய ஜான் ஐயா அவர்கள் இந்த மாதம் பணியிலிருந்து மட்டும்தான் ஓய்வு பெறுகிறார். இந்த வார்த்தை கவனிங்க, என்ன சொன்ன? பணியிலிருந்து மட்டும்.
அதாவது இந்த பணியிலிருந்து ஹெட் மாஸ்டர் பணியிலிருந்து ஓய்வு பெறுகிறார். ஆனால் அவருக்கு ஓய்வே கிடையாது. கரெக்டாக சொல்லிட்டேனா? ஜாலியாக பேசலாம். நான் ரொம்ப நல்ல செந்தமிழில் எனக்கே ஒரு மாதிரி விளையாட்டாக ஜோக்கு மாதிரி இருக்கு. நான் ரொம்ப இலக்கிய தமிழ்லாம் பேசுவேன். நம்ம பாலமுருகன் ஐஆர்எஸ் அவர்கள், ஆமாம், அங்கிருந்து ஓடியே வராராம். அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பாப்பா பலத்த கையொலியுடன் பாலமுருகன் ஐஆர்எஸ். ஐயோ அவர் சர்வதேச தடகள வீரர். அதனால பம்மல்லேருந்து ஓடியே வந்துட்டார். ட்ரெயினா இவரா ஓடி வந்து சென்றார். ரைட், ஃபேண்டாஸ்டிக், ஃபேபுலஸ். ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம திருவிக்கா திருநாளில் திருவிக்காவை பற்றி சிந்திக்கணும். நிறைய பேர் யோசிப்பாங்க, சார் நான் குச்சப்பள்ளியில் படித்தேன் சார், நான் வந்து டிஏவியில் படித்தேன் சார், நான் எஸ்பிஓவில் படித்தேன் சார். அந்த காலத்தில் இந்த இங்கிலீஷ் அப்படின்ற ஒரு மொழி இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ஒரு பெருமிதம். I studied in PhD school. I studied in such a top school. My qualification is such. I'm to UKSA. அப்படின்னு அந்த பேசுறது இங்கிலீஷ் வந்து டிஏவி ஸ்கூலில் தான் வரும், என்ன பிஎஸ்பி ஸ்கூலில் தான் வரும், எஸ்பிஎஸ் ஸ்கூலில் தான் வரும். அதெல்லாம் மாயை. திருவிக்கா ஸ்கூலில் படித்தா அதை விட சிறப்பாகவே I can challenge anyone that I can compete with any person in the world with the same meticulous English. ஏன்னா நான் இங்கே தான் படித்தேன். அங்கே சுந்தரவதன ஸ்கூலில் 2ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் தமிழ் மீடியம். இதே திருவிக்கா பள்ளியில் 6லேருந்து 12ஆவது வரைக்கும் +2 இந்த பள்ளிக்கூடத்தில் தான் படித்தேன். ஆங்கிலம் என்பது ஒரு மொழி, அது அறிவல்ல. அதை கற்றுக்கொள்வதற்கு வேட்கை தேவை, அவ்வளோதான். பேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தென் எனி அதர் திங். நீ எங்கே படித்தா இங்கிலீஷ் வரும், அதெல்லாம் கிடையாது. இங்கிலீஷ் தேவை, அவ்வளோதான். இங்கிலீஷுக்கு அறிவுக்கு சம்மந்தம் கிடையாது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். திருவிக்கா பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது நான் தமிழை நல்லா படித்தா இங்கிலீஷும் வரும், கணக்கும் வரும், அறிவியலும் வரும், சமூகவியலும் வரும். ஆனால் படிக்கணுன்ற எண்ணம் நமக்கு வரணும். வந்தால் எல்லாம் வரும். கரெக்டாக பண்ண சொல்லுது, கரெக்டுன்னு சொல்கிறவங்களாம் கை தூக்கு. எங்கே சார் வருது அப்படின்றவெல்லாம் கை தூக்கு. வெரி குட், வெரி குட், ஃபைன், ஃபேண்டாஸ்டிக். நல்ல பசங்க, குட். எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன தெரியுமா, நான் மறந்துடுவேன். எங்கடா ரோட்டில் நடந்துட்டு இருப்பேன், சார் வணக்கம் சார் அப்படின்வான் பையன். பார்த்தா நம்ம ஸ்கூல் பையன். எல்லா இவ்வளோல இருந்து இவ்வளோ பெருசு வரைக்கும் எங்கே பார்த்தாலும் சார் வணக்கம் சார் வணக்கம் அங்கிள் வணக்கம் அப்படின்னு எங்கே பார்த்தாலும் நம்ம பசங்க இருப்பாங்க. இதெல்லாம் வந்து மாணவர்கள் தரக்கூடிய ஒரு பெரிய பெருமிதம், மாண்பு. நீ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிட்டு எதிர்காலத்தில் ஒரு மிகச்சிறந்த மருத்துவர் ஆகலாம், பொறியியலாளர் ஆகலாம், எந்த துறை, ஆசிரியர் துறை, பேராசிரியர் துறை, எந்த துறைக்கு வேணால் போகலாம். ஏன்னா எந்த துறையில் பணியாற்றணும்னு முக்கியம் இல்லை, அந்த துறைக்கு எவ்வளவு வலிமை சேர்க்கணும். எப்படி ஒரு ஜான் ஐயா தலைமை ஆசிரியர், ஆனால் அந்த தலைமை ஆசிரியர் பணிக்கு எப்படி ஒரு வலிமையை சேர்த்திருக்கிறார் என்பதுதான் நம்மளுடைய வெற்றி. It is not what you have, it is how to use what you have which makes the difference in life. கையில் என்ன இருக்கிறது என்பதல்ல வாழ்க்கை, இருப்பதை கொண்டு என்ன சாதிக்கிறாய் என்பதுதான் வாழ்க்கை. நான் எங்க பிறந்தேன், எவ்வளவு வறுமைன்றது வாழ்க்கை இல்லை, அந்த வறுமையை நான் எப்படி வளமையாக்கணுன்றது தான் வாழ்க்கை. அறிவுடையார் மனப்பாட பகுதியில் வரலையாது. சரி, அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவிலா என்னுடையது ஏதும் இல்லை. 430வது குறள் 43வது அதிகாரம். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா வாழ்க்கை நமக்கு வளம் பெறும் என்று சொல்லி திருவிக்காவின் சில சிதறல்களை மட்டும், ஏன்னா அவருடைய பிறந்தநாள், அவர் சொன்னார், பேச்சுக்களை யாருக்குப்பா வரும் அப்படின்னு கேட்டான். இன்னைக்கு சார் பசங்க பாருங்க, எல்லா மாணவர்களுக்கும் நான் திருப்பியும் சொல்கிறேன், நீங்கள் 100 மார்க் கூட வாங்கலாம், அது தட்ஸ் டிஃப்ரெண்ட் இஷ்யூ. ஆனால் ஒரு இடத்துல போய் நீங்கள் பேச கற்றுக்கலைன்னா யூ வில் லைக்லி டு ஃபால் லைக் எனிதிங். அப்போ என்ன பேச்சுன்றது மேடையில் பேசுறதை பற்றி நான் பேசலை. இட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ் கம்யூனிகேஷன் எப்படி ஹம்புளாக இருக்கணும், எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னா ஒரு இன்டர்வியூ, நேர்முக தேர்வுக்கு போகிறீங்க. இன்றைக்கி நான் பார்த்தேன், நான் ஒரு ஐஏஎஸ் நேர்முக தேர்வுக்கு உட்காந்துருக்கேன், மாக் இன்டர்வியூவில். இறையன் பையா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தவர்.
அப்போது 159 பேர் தமிழ்நாட்டிலேருந்து தேர்ச்சி பெற்றாங்க. அவங்களுக்கு ஒரு சிறப்பு இன்டர்வியூ. நான் என் கூட வந்தது சைலேந்திர பாபு ஐபிஎஸ், இந்த பக்கம் எம்ஜிஆர் காலத்தில் சீஃப் செக்ரட்டரியாக இருந்தார், அவர் ஒரு ஐஏஎஸ், அந்த பக்கம் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட், நான் 4 பேர் உட்காந்து we conducted the interview to the people. I learned how they conduct the interview for IAS. அப்போது அவர்களிடையே நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, 159 பேர் நம்ம வச்ச பயிற்சியின் மூலமாக. ஆனால் அந்த ஆண்டும் நமக்கு தேர்ச்சி எவ்வளோன்னா 59 பேர் தான் ஓவரால் ஆல் இண்டியாவில் செலக்ட் ஆனாங்க. அப்போ மிச்சம் அத்தனை பேருக்கும் அந்த பயிற்சி தேவைப்பட்டது. ஏன்னா திருவள்ளுவர் சொல்லுவார், உளரெனினும் இல்லாரோடு ஒப்பர் கடனஞ்சி கற்ற செல சொல்லாதா. 730வது குறள் 73வது அதிகாரம். நிறைய நீ படிச்சிருந்தாலும் தெரிஞ்சிருந்தாலும் கற்றவர்களுடைய சபையிலே பேச தெரியவில்லை என்றால் நீ உயிரோடு இருந்தாலும் இறந்தவனுக்கு சமானம் என்று. அப்போ இந்த கம்யூனிகேஷனை நம்ம எவ்வளோ ஷார்ப்பன் பண்ணணும். இதுதான் திருவிக்கா சொன்னார், பேச்சு என்பது வெற்று ஆவி என்ற வெறும் குக்குரல் என்று. அது ஒரு கலை. அதை கலையாக்குவது அறிவுடைமை, அதனை வெறுமையாக்குவது அறிவுடைமை ஆகாது. அந்த கதையை நம்ம கற்றுக்கணும்ல. தம்பி வரும்போது அழகாக நம்மளை காட் ஆஃப் ஆனர்லாம் கொடுத்தாரு, ஒரு சல்யூட் அடித்தார், ஒரு டேர்ன் பண்ணார், ட்விஸ்ட் பண்ணார், தனவோட் பாபோட் பிச்சமோட் தேச்சல் எல்லாம் பண்ணார். நானும் இதே திருவிக்கா ஸ்கூலில் ஜூனியர் டிவிஷனில் இருந்தேன். காலேஜுக்கு போனேன், சீனியர் டிவிஷன் போனேன். எனக்கு ஆர்டி பீரியட் அட்டன் பண்ணணும்னு ஆசை. ஆர்டி பீரியட் அட்டன் பண்ணால் தமிழ்நாட்டிலேயே ஒரு குறைச்ச சதவீதம் 1.5 லட்சம் பேர் ஆர்டி கேரட்ஸ் இருக்காங்கன்னா 98 பேர் 100 பேர் தான் எடுப்பாங்க. ரொம்ப ரிகரஸ் ட்ரைனிங். அதில் ரைஃபிள் ட்ரைனிங் நல்லா இருக்கணும், காட் ஆஃப் ஆனர் ட்ரில் நல்லா இருக்கணும், ஹேண்ட்லிங் தி வெப்பன்ஸ் நல்லா இருக்கணும், இதெல்லாம் இருந்தால் தான் எடுப்பாங்க. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஏஎம் ஜெயின் காலேஜில் அப்போ நான் டிகிரி படிச்சுட்ருக்கேன். செகண்ட் இயர் தான் நான் போய் ட்ரை பண்ணேன். செகண்ட் இயர் எனக்கு கிடைக்கல. தென் தேர்ட் இயர் I got selected. I represented Tamil Nadu Pondicherry contingent for RD parade in 1984, Indira Gandhi's last guard of honor. இது இந்த பள்ளிக்கூடத்திலே நான் பெற்ற பயிற்சி, அந்த டர்ன், the moves, the jerks. வேலுசாமி ஐயாவை நான் நினச்சி பார்க்குறேன், பிடி மாஸ்டர். He said how to turn. தம்பி அட்ரா அப்படின்வார். இந்த கையை எடுத்து தரையில் அப்படி அடிப்போம், சத்தம் வரணும், அடி அடி. அப்போ தான் பட்டில் அடிக்கும்போது சவுண்ட் தனியாக வரும். இந்த எஜிலிட்டி எங்கே கிடைக்குது? இந்த சாதாரண பள்ளிக்கூடத்துலேருந்து பெற்றது தான். அப்படின்னு நீங்கள் சாதாரணம் நினச்சிங்கன்னா அது தப்பு. அசாதாரண பள்ளிக்கூடம் திருப்பி மாற்றிக்கணும். கரெக்டா கரெக்டா? அப்போ இங்கே படித்தா நீ எங்கேயும் சாதிக்கலாம். சாதிக்கணுன்ற எண்ணம் மட்டும் வேணும். கரெக்டா? இனி ஸ்கூலுக்கு எப்படி வருவேன்? இது என் பள்ளி, என் திருவிக்கா பள்ளி, என் திருவிக்கா பள்ளி அப்படின்ற எண்ணத்தோடு வரணும். எங்க சார் பெரிய ஸ்கூலில் சார், இந்த ஸ்கூலில் சேர்த்துட்டாங்க சார் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஓகேவா? உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லணும். இன்றைக்கி சொல்லுவீங்களா? அது அது +2 பர்சன்ட் சொல்ல மாட்டாங்களே சார். நாங்களாம் +2 17 வயசு, ரொம்பலாம் பேச மாட்டோம் சார் அப்படிலாம் சொல்லக்கூடாது. சொல்லுவீங்களா? +2 எங்கே வாய்ஸே வரலையே, நீ அவனை விட அதிகமாக கற்றணும். யாரோ +2பா ஏந்து கைத்தட்டு +2. அது அது தனியாக தெரியணும். +2 கை தட்டுனா +1 சேரும். +1ங்க அப்படி போடு. வெரி குட் வெரி குட் ஃபைன். உங்கள் ஸ்கூலுக்கு இன்னொரு நல்லதும் வரப்போகுது. அருள் இயக்குனர் வந்து இந்த பள்ளிக்கூடத்தை மத்திய சென்னைக்காக தேர்ந்தெடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இங்கே வந்து இருக்கக்கூடிய 100 மாணவர்களுக்கு திருக்குறளை சிறப்பு பயிற்சிக்க எங்களை வந்து ஒரு குழுவாக என்னை நியமித்திருக்கிறார். அந்த குழுவுக்கு தலைமையாக அவர்கள் வாரத்தில் 3 நாட்கள் 40 நிமிஷம் திருக்குறள் பயிற்சி தந்து இங்கே இருக்க மாணவர்கள் 100 பேரை உருவாக்கணும் அப்படின்னு. அதில் விருப்பமுள்ள ஆசிரியர்களும் அந்த வாலண்டியராக அதில் சேரலாம். ஏன்னா வாரத்தில் 3 நாள் தான் 40 நிமிஷம் பள்ளிக்கூட பாடமும் கெடாமல். ஏன்னா இது வந்து அரசாங்க உத்தரவு, ஜிஓ போட்டிருக்காங்க. அந்த ஜிஓவுக்கு கலெக்டர் ஆஃபீஸில் மீட்டிங்கெல்லாம் போட்டு தேவ் டேக்கன் அ டெசிஷன். அதில் வந்து நியமிச்சிருக்காங்க. விரைவில் அந்த செய்தி உங்களுக்கு வரும். எனக்கு என்னென்னா, ஜானையா அந்த நேரத்தில் நமக்கு அப்போ பார்த்து இப்போ ரிட்டையர் ஆகிறாரே அப்படின்ற ஒரு வருத்தம் எனக்குள்ளே தூக்கலாகவே இருக்குது. இருந்தாலும் அவர் சொல்லிட்டார் பாருங்கள், தொடர்ந்து இது போன்று நடந்து கொண்டே, அதுதான் நல்ல மனுஷனுடைய எண்ணம். நான் இங்கே சென்ற பிறகும் இது போன்ற விழாக்கள் கொண்டாட்டங்கள் இதே பாணியில் நடக்க வேண்டும். ஒரு நல்லவா தான் நடப்பேன்.
ஒரு வீட்டை விற்றுட்டு போனவங்க கூட அந்த வீட்டு பக்கம் வந்து நிற்பானா, அந்த வீடை பராமரிக்கிறாங்களா, செடிகளாம் நல்லா இருக்கா, தண்ணி ஊற்றுறாங்களா. வீட்டை விற்றுட்டு போயாச்சு, இருந்தாலும் அந்த வீட்டில் அதெல்லாம் செய்யப்படுதான்னு பார்ப்பாங்களாம். அதுதான் அந்த உணர்வு. இவர் விற்றுட்டு போகல, அவரோட பணியிலிருந்து ஓய்வு பெற்று தான் போகிறார். ஆனாலும் அந்த கலக்கம் அவருக்குள் இருக்கத்தான் செய்கிறது. ஐயாவை எண்ணி பார்ப்பது எனக்கு பெருமிதம் என்று சொல்லி திருவிக்கா சொல்கிறார், உலகிடை தோன்றும் ஒருவன் தன் பொருட்டு வாழ்வானாயின் துன்பம் அடர்ந்து துயருறுத்தும். அவனுக்கு பிறவி துன்பமாகவே தோன்றும். பிறர் பொருட்டு வாழ்வு நடாத்தும் ஒருவன் பிறவியை இன்பமென்றே கருதுவான் என்று எழுதுகிறார். என்ன ஒரு வார்த்தை பாருங்கள். ஒத்த தெரிவான் உயிர் வாழ்வான் 214 வள்ளுவன் சொன்னது. அதே திருவிக்கா சொல்றார், சிலர் நினைக்கிறார்கள், திருவிக்கா பேசுறார், திருவிக்காக்கு ஒரு கட்சி கிடையாது, ஒரு கொள்கை கிடையாது என்று. எனக்கு கொள்கை உண்டு, என் கொள்கை என் கையில் இருக்கிறது, ஏழை மக்கள் கையில் இருக்கிறது. நான் ஜாதி மத நிற மொழி நாடு முதலிய எல்லா பேதங்களையும் கடந்தவர். பொதுமக்களின் சுய வாழ்வுதான் என் குறிக்கோள். ஒவ்வொரு மனிதனும் சுய தன்மையுடன் வாழ வேண்டும். அதற்காக எந்த கட்சி பாடுபட்டாலும் நான் போவேன், கலந்து கொள்வேன் என்று எழுதுகிறார். இன்னொரு இடத்துல சொல்றார் திருவிக்கா, தொண்டு பெருக பெருக விலங்கு உணர்வு தானே விலங்கு. ஒவ்வொரு மனுஷனுக்கு விலங்கு உணர்வு, அது தொண்டு செய்ய செய்ய தான் போகும். விலங்கு உணர்வு விலக விலக இகல்னா எதிர் மாறுபாடு, எழுச்சி பெறாது ஒடுங்கும். இவ்வொழுக்கத்துக்கு என் வாழ்க்கையே ஒரு சான்று. இதற்கு எனது கல்வி கேள்வி நல்லிணக்கம் இல்வாழ்க்கை யான் பட்ட இயக்கங்கள் எனக்கு துணை செய்தன அப்படின்னு எழுதுறார். இன்னொரு இடத்துல சொல்றார், ரொம்ப அதாவது திருவிக்காவை பற்றி நினைக்கணுன்றதுக்காக நான் இதெல்லாம் கொண்டு வந்தேன். இன்னொரு இடத்துல அவர் சொல்லும்போது சொல்றாரு, அரசியல் விஷயங்களை பற்றி தமிழிலே பேசவே முடியாது, எழுத முடியாது என்று கருதப்பட்டவன் அந்த காலத்தில் மிகவும் சிக்கலான அரசியல் விஷயங்கள் எல்லாம் தேசபக்தனில் தூய தமிழில் எழுதியவர் திருவிக்கா என்று அவரை பாராட்டுகிறார் ஒரு பெரிய பேராசிரியர். அது திருவிக்காக்கு கிடைத்த மிகப்பெரிய பேர். இன்னொன்று சொல்கிறார், திருவிக்காவுடைய பெரிய சிறப்பு 55 நூல்களை படைத்திருக்கிறார். அதில் பார்த்தீங்கன்னா அவர் வடமொழி, அரபி, பாலி, ஆங்கிலம் ஆகிய மொழிகள் அறிந்தவர். இசை, ஓவியம், நாடகம் போன்ற கலைகளை அழகாக கற்றவர். இன்னொரு இடத்துல சொல்கிறார், இதுதான் நமக்கெல்லாம் கொஞ்சம் சிக்கலாக இருக்குது, ஆணெனும் அரக்கனாக வாழ்வதிலும் பெண்ணெனும் தெய்வமாக வாழ்வதில் எனக்கு விருப்பம் உண்டு என்று திருவிக்கா சொல்கிறார். இன்னொரு இடத்துல ரொம்ப அழகாக சொல்கிறார், மகமதுவின் தெய்வ உரிமையும் இயற்கையோடு எய்ந்த வாழ்வும் கிறித்துவின் அன்பும் புத்தரின் தர்மமும் விருஷதேவரின் அகிம்சையும் கண்ணனின் நிஷ்கயாமமும் குமரனின் அழகும் தட்சிணாமூர்த்தியின் சாந்தமும் ஒன்றிய சமரச சன்மார்க்கம் ஆட்சியில் அமர்தல் வேண்டும். சன்மார்க்க அரசியல் தேவை என்று நான் அழுந்து செல்கிறேன் என்று எழுதுகிறார். இன்னொரு இடத்துல சொல்கிறார், மார்க்சிய முடிவும் காந்திய முடிவும் ஒன்று. பாருங்கள், 2 கனெக்ட் பண்ணுறார். மார்க்சியம் என்றது வேறு, காந்தியம். ஆனால் தொடக்கத்தில் 2க்கும் மாறுபாடு உண்டு. மார்க்சியம் இம்சையால் அகிம்சை நிலைவரச் செய்வது, காந்தியம் அகிம்சையால் இது அகிம்சையாலே அகிம்சை நிலைநிறுத்துவது. இதெல்லாம் அவருடைய இடம். கடைசி அவரை பற்றி திருவிக்காவின் உரைநடை பொருள் எது? திருவிக்கா எதை எழுதுகிறார் அப்படின்னா, அது மனிதத்தை போற்றுவது, காண்பது, தேடுவது, நாடுவது, படைப்பது, ஊட்டுவது, உவப்பது என்று பெரும் அடிப்படையிலே உரைநடை பொருள் அவர்கள் அமைந்திருப்பதை நாம் எல்லாம் காண்கிறோம் என்று சொல்லி திருவிக்காவை நாம் என்றென்றும் அந்த தென்றலை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த பள்ளியிலே படிப்பது நமக்கெல்லாம் ஒரு பீடு, ஒரு மதுகை என்று நாம் எண்ண வேண்டும். வைரமுத்து சொல்வார், ஒரே ஒரு வார்த்தையோடு நிறைவு செய்கிறேன். ஏன்னா தோன்றின் புகழோடு தோன்றுகன்னு சொன்ன வள்ளுவர் 236வது குறள். நீ இந்த பூமியில் தோன்றதை பற்றி பேசலை, நீ வந்த துறையை பற்றி சொல்கிறார். நீ எதில் கால் வைக்கிறாயோ அதில் நீ கால் ஊன்ற வேண்டும், அதில் நீ சாதிக்க வேண்டும் என்று சொல்கிறார். சாதனை என்பது யாதோ ஒரு சில பேருக்கு கிடைக்கிறது இல்லை. தொடர்ந்து எவன் பயிற்சியில் ஈடுபடுகிறானோ அவனுக்கு கிடைக்கக்கூடிய பெருமிதம் தான் சாதனை. நம்ம நிறைய பேர் கொஞ்ச நாள் முயற்சி பண்ணி விட்டுறோம், அதே திருப்பி பண்ணால். பெர்னாட்ஷா அவ்வளோ பெரிய சிந்தனையாளர். நான் 10 வேலை பண்ணால் 9 வேலை தோற்றேன், அதனால் 10 வேலையை 100 முறை முயற்சி செஞ்சேன், என்னால் சாதிக்க முடிஞ்சதுன்னு. ஸோ இன்றைக்கி நம்ம சாதனையாளர்கள் கொஞ்சம் பண்ணிட்டு விட்டுறோம். நிறைய செஞ்சுட்டே இருந்தால் நீங்களும் ஒரு எடிசன் ஆகலாம், நீங்களும் ஒரு காந்தி ஆகலாம். ஆனால் நீங்களாகவே இருக்கணும். அவங்கக்கிட்ட இருந்த அந்த விழுமியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நிறைவாக ஒரே ஒரு செய்தி. இந்த திருவிக்கா திருநாளை கொண்டாடும் இந்த நேரத்திலே நான் போற்ற வேண்டிய ஒரே மனிதர் இப்பொழுது
என் கண் முன்னே திருவிக்காவை அடுத்து இருப்பவர் நம்முடைய தலைமை ஆசிரியர் ஜான் ஐயா. அவரை எவ்வளோ பாராட்டினாலும் என்னால் தரும். ஏன்னா நான் தொடர்ந்து இந்த ஒரு 5-6 வருஷம் ஐயாருக்கும் வந்துகிட்டே இருக்கேன். எங்கள் திருவிக்கா மக்களும் வராங்க. டாக்டர் மூவா அரங்கம் இங்கே நடக்கிறது மாதந்தோறும். அதற்கு அவர்தான் அனுமதி வாங்கி கொடுத்தார். ஒவ்வொரு மாதமும் நடக்கிறது. ஒன்றே ஒன்று நினைக்கணும், வீட்டுக்கு செய்வது கடமை, அதில் யாரும் மாற்றம் கிடையாது, செஞ்சுதான் ஆகணும். கடன் என்ப நல்லவை எல்லாம் கடன் அறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவர்க்கு 981வது குறள். இதெல்லாம் தன் கடமை என்று யாரும் சொல்லாமலே குறிப்பறிந்து எவன் செய்கிறானோ அவனே நல்ல சான்றோன் என்று வள்ளுவம் சொல்லுகிறதே. அதற்கு முதல் அடிப்படை நம் சான்றோர் ஜான் ஐயா. இன்னொன்று, என்ன காலம் வந்தாலும் தன்னுடைய கொள்கையிலிருந்து மாறாமல் இருப்பது. ஊழி பெயரினும் தான் பெயரார் என்று எழுதுவார் 989. அவர் என்ன கொண்டாட்டங்கள் பண்ணாலும் அவருடைய அடிப்படை ஒன்று, இந்த மாணவர்கள் வெற்றி பெற வேண்டும், வாழ்க்கையிலே அவர்கள் வாழ்க்கை செமையாக அமைய வேண்டும் என்பது. அதனால தான் அவர் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை சிறப்பாக வச்சிருக்கார். 2 மகளாரையும் ஒருவர் மருத்துவர் ஆக்கியிருக்கிறார், மற்றவரையும் மருத்துவர் ஆக்குவார். இதுதான் வாழ்க்கை செய்தி. நாட்டை நம்ம நல்லா பார்த்துக்கும்போது வீடு தானாக பார்த்துக்கும். நிறைய பேருக்கு ஒரு பயம், ஏன்னா இன்னைக்கு உயிர் பயம், உடல் பயம், எல்லா பயமும் வச்சுருக்கோம். இதுக்கெல்லாம் காரணம் திருவிக்கா சொன்ன மாதிரி தான். நம்மளை பற்றியே நினச்சிட்டு இருந்தால் எல்லா பயமும் இருக்கும். நம்ம அதுலேருந்து கொஞ்சம் விலகணும். உடம்புன்னா வலிக்கத்தான் செய்யும். கை இருக்க வரைக்கும் கை வலிக்கும், கால் இருக்க வரைக்கும் வலி இருக்கும். அதனால தான் திருவள்ளுவர் இதையும் சொன்னார், உங்களுக்குலாம் உடம்பு வலிக்கும். நாங்களாம் அந்த காலத்தில் இந்த இப்போலாம் பெரிய கிரவுண்ட் இருந்தது. இந்த கிரவுண்டில் ஓடும்போது வெயிலில் ஒன்றும் கால் ஷூலாம் கிடையாது. We don't have shoes, we don't have any apparatus to work in, but we had the guts. வெறும் பேட் ஃபுட்லேயே ஓடணும். எதுக்கும் கையில் காலில் ஷூ, ஒரு ஷூ வாங்கினோன்னா முடியாது, 120 ரூபா வாங்கி காசு கொடுக்கலாம் மாட்டாங்க யாரும். பட் உங்களுக்கு இன்றைக்கி லக்கிலி எல்லா ஏற்பாடையும் அவர் எப்படி தெரியுமா, அவரோட பெரிய சிறப்பு நான் ரொம்ப வியந்தது. ஒரே மனிதனால் எல்லாத்தையும் செய்ய முடியாது, ஆனால் செய்யக்கூடிய மனிதர்கள் எல்லாம் தன்னுடைய அன்பினாலும் அணுக்கத்தினாலும் ஆர்வத்தினாலும் அர்ப்பணிப்பினாலும் ஒன்றிணைத்தாரே, அதுதான் ஜான். எந்த அமைப்பு அவர்களை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்ல மாட்டார், அந்த செய்தியை போடுவார். அந்த போடுற விதமே அவங்க செய்ய தூண்டி ஓடி வந்து செஞ்சுருவாங்க. இதுதான் பெரிய விஷயம். நிறைய பேர் நான் எங்கே சார் எல்லாரையும் கேட்குறேன், எவனும் செய்ய மாட்டான் சார். நான் நீ கேட்குற முறையே சரி. விரைந்து தொழில் கேட்கும் ஞானம் நிறந்தினிது சொல்லுதல் வல்லார்பெரின் 648வது குறள் 65வது அதிகாரம். நீ அழகாக சொல்ல கற்றால் உலகமே கேட்கணும். உலகம் கேட்கணும், மனுஷன் கேட்க மாட்டான். இதை செய்தவர் அப்போ எனக்கு தெரிஞ்சு மிகச்சிறந்த பேச்சாளர், மிகச்சிறந்த அருமையான சொல்வன்மை மிக்கவர் ஜான் ஐயா. ஏன்னா உலகத்தை செய்ய வைக்கிறார். அதனால் அவருக்கு நாங்கள் என்றைக்குமே, அவர் சொல்லிட்டார், ரிட்டையர் ஆனோன்னு உங்கள் அமைப்பில் வந்துடுறேன் சார், கூட வந்து நான் எல்லாம் செய்கிறேன், கவலைப்படாதீங்க, ஒவ்வொரு கூட்டத்துக்கும் வந்துடுறேன், திருவிக்கா கூட்டத்துக்கு முடிஞ்சப்பெல்லாம் வரேன்ட்டார். மேடம் பர்மிஷன் கொடுத்துருவேன். மேடம் லைஃப் மெம்பர் ஆகணுன்ட்டாங்க. மேடம் ரொம்ப அழகாக பேசினாங்க, இங்கே நான் கேட்டுட்டு இருந்தேன். சரி, இதெல்லாம் மனதில் கருத்தில் கொண்டு பாலா ஐஆர்எஸ் அவர்களும் வந்திருக்கிறார். அவர் ஒரு அரிய பணியை இந்த ஆண்டிலிருந்து தொடங்குகிறார். அவர் தான் படித்த பள்ளிக்கும் திருவள்ளுவர் சிலையை நிறுவனத்துக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்டு இருக்காரு. இங்கேயும் அதுக்கும் ஏற்பாடெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. இன்றைக்கி சென்டம் வாங்கின மாணவர்கள் 99, 98. அடுத்த வாட்டி பாலா பயப்படணும், என்ன சார் எல்லோரும் சென்டம் வாங்கினா நான் எப்படி சார் எவ்வளோ சார் கொடுக்குறது அப்படின்னு பயப்படணும். அந்த அளவு நீங்கள்லாம் பாலா சாரை பயமுறுத்தணும். அடுத்த ஆண்டு நிறைய பேர் சென்டம் வாங்கணும். வாங்குவீங்களா? சென்டம் வாங்குறதுனா பெரிய விஷயம் இல்லையா? 611வது குறள் ஞாபகம் வச்சுக்கோ. 666 அப்துல் கலாம் ஞாபகம் வச்சுக்கினார், அது ஞாபகம் வச்சுக்கோ. 619 ஞாபகம் வச்சுக்கோ. இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன்னா நீயா எழுதி வச்சு பார்த்துக்கணும். எனக்கு வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி. தொடர்ந்து எங்களை இங்கு அழைத்து எங்களுக்கு ஊக்கம் தருகின்ற மறுபடியும் இந்த பள்ளிக்கூடத்து தலைமை ஆசிரியர், ஆசிரியர் பெருமக்கள், எங்களுக்கு வாய்ப்பு தந்த மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. எங்களுடைய திருவிக்கா அரங்க அத்துணை நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றி. வேண்டுதல் வேண்டாமை இனாடி சேர்ந்தார்க்கு யாண்டும் விடுபை இல்லை. அனைவருக்கும் காலை வணக்கம். ஐ அப்பாலஜைஸ் மை செல்ஃப் ஃபார் தி டிலே. தேங்க்யூ மேடம். ஆக்சுவலி இதே நாள் போன வருடம் திருவிக்கா ஐயா அவர்களின் பிறந்த நாளுக்கு இதே இடத்துல நம்ம வந்திருந்தோம். வந்து இதே மாதிரி பேசும்போது நம்ம ஜான் சார் அவர்கள் சொன்னார்கள், இந்த மாதிரி பசங்க இந்த மாதிரி இருக்காங்க பாடுறவங்க இந்த மாதிரி பண்ணணும்னு சொன்னால் நான் சொல்லிட்டு இருந்தேன். இந்த மாதிரி
சரி சார் எத்தனை பேர் சென்டம் எடுக்கிறாங்கன்னு கேட்டப்போ அவர் சொல்ல இது வரைக்கும் நம்ம இதில் எடுக்கல அப்படின்னாரு. சரி நம்ம ஒரு சும்மா ஒரு இது கொடுப்போம், ஒரு ஊக்கம் கொடுப்போம், பசங்க எடுக்கிறாங்கன்னு பார்த்தோம். அதுக்கேற்ற மாதிரி ஊக்கம் கொடுத்தோம். 2500 சென்டம் எடுத்தால் கொடுக்குறோன்னு சொன்ன மாதிரி சொல்லியாச்சு. அதேமாதிரி ஒரு பையன் எடுத்துக்காப்புல ரொம்ப சந்தோஷப்பட்டார். அதை விட எந்த வருஷமும் இல்லாத இந்த வருஷம் அதிக பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆகியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதிக மதிப்பெண்கள் எடுத்து பாஸ் ஆகியிருக்காங்க. ஆக்சுவலி நான் கூட ஒரு சொன்னோன்னே சென்டம் எடுத்து ஒரு பையன் சொன்னார். அடுத்தபடியாக நாங்கள் பார்த்தோம். சரி அது பார்த்தா அதில் ஒரு 6 பேர் 7 பேர் 99 எடுத்திருந்தாங்க. 98 பார்த்தா அதுக்கு மேலே எடுத்திருக்காங்க. ஸோ இது எப்படி நம்ம கேல்குலேஷன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நானும் ஜான் சாரும் ஒரு கன்க்ளூஷன்ஸ்க்கு வந்து ஒரு சில ப்ரைஸ் அவார்ட்ஸ் கேஷ் ஆஃப் ப்ரைஸஸ்லாம் நாங்கள் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த சென்டம் இந்த கேஷ் ப்ரைஸ் வாங்குறவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். வாங்க முடியாமல் முயற்சி செய்து கொண்டே இருப்பவர்களுக்கு அடுத்த வருஷம் நீங்கள் வாங்கணும்னு உங்களை வாழ்த்திக் கொள்கிறேன். அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். அதான் தாமண்ண சொன்னார். 616 இருக்குது. 619 சொன்னார். தெய்வத்தினால் ஆகாதையும் முயற்சித்தன் மெய்யுறுத்த கூலி தரும்னு சொன்னார். ஸோ அடுத்த வருஷம் அதே மாதிரி அவர் இன்னொன்று சொன்னார். பாலமுருகன் வந்து ரொம்ப ஷாக் ஆகணும் அடுத்த வருஷம் அப்படின்ற மாதிரி. இது ஒரு பசங்க எடுக்கிற சென்டம் வந்து இப்போதைக்கு நமக்கு ஓகே ஆகிடுச்சு. இப்போ அடுத்த வருஷம் நம்ம எத்தனை பசங்க சென்டம் எடுக்க போகிறோம் நம்ம ஸ்கூலில், திருவிகா ஸ்கூலில்? ஒரு 10, ஒரு 20? என்னப்பா சார்? ஓகே. ஏன்னா உங்களுக்கு இப்போ இந்த வருஷம் இதே மாதிரி நம்ம கொடுக்குற மாதிரியும் அடுத்த வருஷமும் இது கண்டினியூ ஆகும். 10ஆம் வகுப்பு மாணவர்களும் சரி 12ஆம் வகுப்பு மாணவர்களும் 100க்கு 100 மார்க் எடுக்க கண்டிப்பாக 2500 கொடுக்கப்படும். 10ஆம் வகுப்பு எடுக்கிற மாணவர்களுக்கு 100க்கு 100, சப்போஸ் 100க்கு 100 ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த 11th 12th சீருடையும் இலவசமாக வழங்கப்படும் அடுத்த வருஷம். இது இன்னொரு இந்த நேரத்தில் வந்து இப்போது பசங்களை பற்றி சொல்லியாச்சு. இப்போ நம்ம குவாலிட்டி ஆஃப் ஸ்டடி நிறைய இம்ப்ரூவ் இருக்குது. அதுவும் எஸ்பெஷலி ஃபார் ஜான் சார். இந்த ஜான் சார் வந்து இவ்வளோ பண்ணுறது எல்லாமே வந்து உங்களுக்காக தான், அவருக்காக எதுவுமே பண்ணிக்கிறது. நான் நிறைய வாட்டி தாமு சார் எனக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காரு. அவர் மூலியமாக தான் எனக்கு ஜான் சார் வந்து பழக்கமாச்சு. இவர்கிட்ட சார்கிட்ட என்ன வந்து ஹெல்ப் கேட்டாலும் உடனே ஓகேன்னு இருக்காரு. சார் பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, அப்போ பண்ணுங்க சார் அப்படின்னாரு. அதனால தான் நாங்கள் திருக்குறள் போட்டி ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 வருஷமாக இங்கே நடத்திட்டு இருக்கோம். நாங்கள் திருக்குறள் மனன போட்டி 2.5 வருஷமாக நினச்சோம். ஜான் சார் உதவியால் தான் நடக்குது. இன்னொரு விஷயம், அந்த திருவள்ளுவர் சிலைக்கு வச்சதுக்கு எனக்கு ஒரு பெரிய அப்போ வந்து எனக்கு ஒரு பெரிய ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா அது ஜான் சாரால் ஒரே ஒரு ஃபோன் தான். தாமண்ண சொன்னார் ஜான் சார்கிட்ட பேசணும், இந்த இடத்துல வைக்கணும்னு சொன்னாங்க. அது முடிஞ்சிச்சு. ஒரு நைட் மட்டும்தான் நாங்கள் அது கண்டு முடிச்சிருக்கோம். அதான் என்னோட ஃபிசிக்கலி மென்டலி என்னோட இன்வால்மெண்ட் இல்லை. இப்போ நான் இன்னும் 2-3 ஸ்கூலில் அப்ரூவல் வாங்கியிருக்கேன். இடமும் பார்த்து எல்லாம் விஷயம். ஆனால் அது பட்ட நான் கஷ்டம் எப்படின்னா ரொம்ப சாதாரண கஷ்டம் இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க ஒரு செக்ரட்டரியை பார்க்கறதாகட்டும், பிரசிடெண்ட்டாக பார்க்கட்டும், ஹெச்எம்ஓ பார்க்கறதுலாம் வந்து நான் ஒரு 3 தடவை 4 தடவைக்கு அப்ரோச் பண்ணி இங்கேருந்து நான் மகாபலிபுரத்துக்கு என்னோடய காரை எடுத்துகிட்டு போயிட்டு நான் என்னோடய சொந்த செலவில் எல்லாமே பண்ணி இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுற சில நேரத்தில் நான் மனசு நொய்ந்து போயிருக்கேன். என்னடா அது இவ்வளோ கஷ்டம், நம்ம ஒரு சர்வீஸ் செய்கிறதுக்கு நம்ம இவ்வளோ கஷ்டப்படுற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த ஜான் சார் விஷயத்தில் எனக்கு திருவிகா ஸ்கூலில் பொறுத்தவரைக்கும் அது நடக்கல. இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் லீடு கொடுக்கணும். நம்ம செய்கிற சேவையை கூட அவங்க சில ஹெட்மாஸ்டர் கூட பேசும்போது கூட அவங்க செய்கிற சேவையை வந்து அவங்க அதில் ஏதாவது பங்களிப்பு அவங்களுக்கு இருக்கான்னு பார்க்குறாங்களே தவிர நம்ம செய்கிற சேவையை அவங்க பார்க்கல. இதே மாதிரி இப்போ தாமண்ணா சொன்னார்ல, இந்த மாதிரி ஜியோ ஒன்று பாஸ் பண்ணி திருக்குறள் மனன போட்டி அதையும் நான் 2-3 ஸ்கூலில் அப்ரோச் பண்ணும்போது சார் நீ இங்கிலீஷ் டியூஷன் ஏதாவது இருக்குன்னு தான் சொல்லுங்கள் சார், நாங்கள் வந்து பசங்க அனுப்புகிறோன்றாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் தெரியல திருக்குறளை பற்றியோ. இப்போ நம்ம ஒரு பேச்சை பற்றி பேசுகிறதோ எப்படி பேசணும், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எப்படி டெவலப் பண்ண சொல்லி கொடுக்குறதோ அவங்க யாருமே விரும்புறதில்லை. அதனால தான் இப்போ நம்ம ஒரு திருவிகா சார் நம்ம ஜான் சார் ஏன் அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணுறோம்னா அவர் இதுக்கு மேலே ரொம்ப தகுதி அப்ரிஷியேட்னா தாமண்ணா ஆல்ரெடி எல்லாத்தையும் அப்ரிஷியேட் பண்ணிட்டு போயிட்டாரு. ஸோ அதனால் மாணவர்கள் திரும்பி என்ன சொல்ல விரும்புகிறேன்னா அடுத்த வருஷம் குறைஞ்சது 10 பசங்களாக சென்டம் எடுக்கணும். ஸ்டேட் லெவல் மார்க், அதாவது ஸ்டேட் ஃபஸ்ட் ஆர் 10க்குள்ளே வந்தீங்கன்னா அதுக்கு தகுந்தமான உங்களுக்கு ரிவார்ட்ஸ், அவார்ட்ஸ், கேஷ் ப்ரைஸ் எல்லாமே கிடைக்கும். எவ்வளோ ஸ்டேட்டில் 10 பேருக்குள்ளே உங்களுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு கூட சொல்லலை பாருங்க, 10 பேருக்குள்ளே வந்தீங்கன்னா யூ வில் கெட் அவார்ட், ரிவார்ட் அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் யூ வில் so many benefits will get from my side. புரிஞ்சுதுங்களா? யாராவது ஒருத்தனா சொல்லி இப்போ நான் வாங்குறேன் கையை தூங்குப்பா 10க்குள்ள. வெரி குட். இல்லைனா 25 பேருக்கு மேலே போகுது, பரவாயில்லையே, வெரி குட். அப்போ போய் சுத்தெல்லாம் வித்துட வேண்டியதான் போகுது. ஓகே சரி பாப்போம். அடுத்த வருஷம் இதே நாள் இதே இடத்துல ஜான் சாரோட மீட் பண்ணுவோம். அவரும் வருவார், அவரோட மீட் பண்ணுவோம். ஓகே, வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ.
வாழ்த்துறை வழங்கி நம்முடைய ஐஆர்எஸ் பாலமுருகன் அவருக்கு நன்றி. அவர் விளையாட்டுத் துறையில் ஒரு சிறந்த தடகளவர், இந்திய அளவில் பல பரிசுகளை பெற்றவர். நான் நினச்சேன் விளையாட்டு போட்டியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் தான் அவர் ஊக்கப்படுத்துகிறாரு, பரிசு கொடுக்குறாரு. ஒரு 4 நாட்களுக்கு முன்னால் கூட நம்ம நேரு ஸ்டேடியத்தில் நடந்த தடகள போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களை சென்று வாழ்த்தி பரிசு கொடுத்தது பார்த்தேன். ஆனால் படிப்புலையும் வரக்கூடிய மாணவர்களுக்கு அவர் வந்து பரிசளிப்பது வந்து மிக பெரிய விஷயம். அவருடைய ஃபீல்டு ஒன்று, அதில் அவர் வந்து பெரிய சாதனைகளை படைத்தவர். அந்த துறையில் இருக்கக்கூடிய மாணவர்களை மட்டும் ஊக்கப்படுத்தாமல் கல்வி எவ்வளவு முக்கியம் என்பதை நினைத்து நம் பள்ளியின் மீது இருக்கக்கூடிய அக்கறையின் காரணமாக இந்த வருஷம் ஆரம்பிச்சுட்டு இப்போ அடுத்த வருஷத்துக்கு நிறையா சொல்லிட்டாங்க. எத்தனை பேர் எடுத்தாலும் கொடுக்கலாம், ஸ்டேட் ரேங்க் வந்தாலும் கொடுக்கலாம், 10க்குள்ளே வந்தாலும் கொடுக்கலான்றார். இந்த மனது தான் ஏன் வேணும். நம்ம கொடுக்குறோமோ கொடுக்கலையோ அது அடுத்த விஷயம், கொடுக்கணும்னு நினைக்கிறோம் பாருங்கள். இந்த வாய்ப்பை பெற்ற இந்த திருவிகா பள்ளிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதாவது எல்லா பள்ளிக்கூடத்துக்கும் இந்த வாய்ப்பு இல்லை. நீங்கள் பார்க்கலாம், மாணவர்கள் எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் பரிசு பெறக்கூடியவர்கள் மாணவர்கள் தான் இருப்பாங்க. அவ்வளோ பரிசு வழங்கிடுவோம் அந்த மாணவர்களுக்கு. அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி வரக்கூடிய கல்வியாண்டில் ஆசிரியர்கள் அதுக்கு வந்து நல்ல ஊக்கம் கொடுத்து அந்தந்த ஒரு ஆசிரியரும் அவருடைய சப்ஜெக்டில் 100% வாங்கின முயற்சி எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து இது ரொம்ப எளிமையாக போகும். 35% எடுத்து பாஸ் பண்ணால் போதும். 100% ஒரு சப்ஜெக்ட்லேயும் அந்தந்த டீச்சர்ஸ் வந்து சிறப்பு கவனம் எடுத்து அந்த மாணவர்களுக்கு நல்ல மாணவர்கள், நம்ம பள்ளி மாணவர்களை வந்து நம்ம டீச்சர்ஸை கை தட்டலாம் பிள்ளைகளுக்காக. பல பள்ளிகளில் போய் நம்ம பார்த்தோம்னா இந்த மாதிரி பிள்ளைங்க உட்காரவே உட்காராது. பல பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் வந்து பாராட்டிட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு டிசிப்ளினாக நம்ம பிள்ளைங்க வந்து ஒரு ஃபங்க்ஷனில் 1 hour 2 hours உட்கார சொன்னால் கூட உட்கார்ந்து பேச்சை கவனிக்கிறது, அந்த பேச்சு சிறப்பாக இருந்தால் அது கை தட்டுறது, இதெல்லாம் வந்து பெரிய பண்பு. ரொம்ப மகிழ்ச்சி. அப்போ இவ்வளோ நல்ல பண்பாடுகள்லாம் உனக்கு வந்துடுச்சு. நல்ல டைமுக்கு இப்போல்லாம் பாரு லேட்டாகவே வர்றதில்லை மாணவர்கள். இந்த கல்வியாண்டிலேருந்து சார் குறைஞ்சி போச்சு, பெரிய மாற்றம். ஒவ்வொரு ஆசிரியரும் அதுக்கு ஒரு முயற்சி எடுக்கிறாங்க சார். ஒரு ஆசிரியரும் இல்லை, சில ஆசிரியர்களுக்கு அது ஒரு கஷ்டமாக தான் இருந்துச்சு ஆரம்பத்தில். இப்போ அவங்களும் வந்துட்டாங்க. அப்போ எல்லா ஆசிரியரும் அந்த மாணவர்களை பார்க்குறோன்ற அந்த பார்வை பட்டாலே போதும், அவன் வந்து அந்த ட்ராக் வந்துடுவான். இப்போ பாரு லேட்டாக வர்றது ரொம்ப கம்மி, 2 பேர் 3 பேர் தான் வராங்க. மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ ஒவ்வொரு ஆசிரியருடைய பங்களிப்பு வந்து அதில் மிகப்பெரிய பயனை கொடுத்துருக்கு. அவ்வளோதான். பல பள்ளிகளில் என்ன பிரச்சனை, பையன் ஸ்கூலுக்கு வரமாட்டான். இங்கே அந்த பிரச்சனை இல்லை. பையன் இப்போ டைமுக்கே வந்துடுறான். அப்போ வந்தவனை நாம் கொஞ்சம் சிரமம் எடுத்து அவனை கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணோம்னா நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் கொடுக்குறோம். நல்ல டிசிப்ளினாக இருக்கேன். இதை அப்படியே பயன்படுத்தி அவனை ஒருமுகப்படுத்தி எப்படியாவது அவனுக்கு ஒரு பாஸ் பண்ணுறதுக்கான அந்த வாய்ப்பை கொடுத்துட்டோம்னா ட்ராப் அவுட்டே இருக்காது. உலகத்தில் வந்து மனித வளம் என்பது இந்தியாவில் தான் ரொம்ப அதிகம். ஹியூமன் ரிசோர்ஸ் அதிகமாக வச்சுட்டு நம்ம தான். அதனால தான் நீங்கள் உலக வல்லரசில் நம்ம போயிட்டே இருக்கோம். 7வது 8வது இப்போ இன்னும் கொஞ்சம் நாளில் 2வது இடத்துக்கே போயிடுவோம். 2020 ஒரு கனவு கண்ட நம்முடைய ஏவுகணை நாயகன் அப்துல் கலாமுடைய கனவு நினைவாகி போட்டிருக்குது. உண்மைதான். ஆக இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நண்பு மாணவ செல்வங்கள் வரக்கூடிய கல்வியாண்டில் ஒரு சார் சொன்ன மாதிரி எதையாவது விற்காது நான் செய்கிறேன்னு சொல்லிட்டாரு. சொத்து விற்று எவ்வளோ பரிசு வேணாலும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. எங்கடா ஒரு சொத்து விற்க நம்ம கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் படிக்காமல் இருந்தாதீங்க. அவரை விற்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாரு. நீ படித்து நிறைய மாணவர்கள் வரக்கூடிய ஆண்டில் வந்து அவரை பரிசளிக்கணும்னு சொல்கிறாரு. அந்த பரிசளிப்புள்ள கண்டிப்பாக நானும் வந்து கலந்துக்குவேன், வந்து இருந்து உங்களை வாழ்த்துவேன். ஆமாம், அதனால் வந்து நீங்கள் நிறைய பரிசுகள் பெறணும், நல்லா படித்து நல்ல பெரிய லெவலில் வரணும். அதுதான் இங்கே உட்காந்துருக்க எல்லாருடைய ஆசை. அதான், வேறு எதுவுமே இல்லை. நம் பள்ளி மாணவர்கள் ஒரு சிறந்த மாணவர்களாக வர வேண்டும் என்ற உயிரிய நோக்கத்தோடு இவ்வளவு காரியங்களும் செய்யணும்.
அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். தீந்தமிழிலும் சமுதாய வளர்ச்சியிலும் தன் தனிய முதிரையை பதித்ததோடு அல்லாமல் தொழிற்சங்கத்திலும் தோற்றுவித்த செம்மை வாய்ந்த நம் திருவி கல்யாண சுந்தரனாரின் 142வது பிறந்தநாள் விழாவை மிக சிறப்பாக கொண்டாடி மகிழ நமக்கு ஆக்கமும் ஊக்கமும் வழங்கும் நம் பள்ளி ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும், நம் பள்ளியின் தாளாளர் அவர்களுக்கும், நம் பள்ளிக்கு சிறப்பு விருந்தினராக வந்து நம் விழாவில் சிறப்புரையாற்றி பள்ளி மாணவர்களுக்கும் ஊக்கத்தொகையினை வழங்கி நம்முடைய வருவாய் பணியில் மட்டுமன்றி சர்வதேச தலகணத்திலும் தடத்தை பதித்த திரு பாலமுருகன் ஐயா அவர்களுக்கும் திருவிக்காவின் மொழிவன்மையை அடுத்த தலைமுறைக்கு கடத்தி செல்லும் முயற்சியில் என்றும் அயராமல் உழைக்கும் திருவிக்கா பயிலரங்கத்தை நடத்தி கொண்டிருக்கும் திருக்குறள் தாமோதரன் ஐயா அவர்களுக்கும் அவர்களை மன்றத்தை சேர்ந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் எங்களை வழி நடத்தி என்றும் பள்ளி அடுத்த நிலைமைக்கு கொண்டு செல்லும் எங்கள் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் எங்கள் துணை தலைமை ஆசிரியர்களுக்கும் இவ்விழாவை சிறப்புற நடத்தி கொண்டிருக்கும் பெண் ஆசிரியர்களுக்கும் மற்றும் எங்களுக்கு திரைக்கு பின் இருந்து உதவி கொண்டிருக்கும் மாணவ ஆசிரியர்களுக்கும் அனைத்து விழாவிற்கும் முதுகெலும்பாக செயல்படும் அலுவலர்களுக்கும் இதுவரை அமைதி காத்து விழாவினை அருமையாக கொண்டு செல்லும் மாணவ மணிகளுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன்.